டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம். உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நாம் சந்திக்கவிருக்கக்கூடிய ஆளுமை நாம் தமிழர் கட்சியினுடைய மகளிர் பாசறையின் மாநில ஒருங்கிணைப்பாளர் திருமதி கார்த்திகா அவர்கள். வணக்கம்மா. வணக்கம்மா. வணக்கம். மீண்டும் உங்களை சந்திக்கிறதில் மிக்க மகிழ்ச்சிமா. இன்று கடந்த ஒரு வார காலமாக திரு சீமான் அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய அவதாரம் ஒட்டுமொத்தமாக கருப்பு சட்டைகளை கலங்கடிச்சிருக்குன்னே சொல்லலாம். எங்கெங்கிருந்தோ வருவது போல முதல்ல சுபவீரபாண்டியன் தொடங்கினார். பொதுவா அவர் தமிழ் தேசியத்திற்கு எதிரான ஒரு கூட்டம் நடத்தினா பரவாயில்ல, சீமானுக்கு எதிரான கண்டன கூட்டம் நடத்துறாங்க. அதுல அவர்கள் குறிப்பாக இந்த எக்ஸ் தளத்திலையும் யூடியூப்லயும் ஒரு 5-6 பேர் தொடர்ந்து காலையிலிருந்து இரவு மூலம் 24 மணி நேரம் சீமான் அவர்களை திட்டிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு 4-5 பேர், இவர்கள் மட்டும்தான் அதுல முன்னிலைப்படுத்தினாங்க. இன்று அடுத்த கட்டமாக கொளத்தூர் மணி அவர்கள் வெளியே வந்திருக்காரு. கோவை ராமகிருஷ்ணன் அவர்கள் வெளியில வந்திருக்காங்க. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, சீமான் பெரியாரை அவமதித்து விட்டார், அவர் சொல்லாத ஒன்றை சொல்லிவிட்டார், எனவே நாங்க வழக்கு தொடுப்போம், மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிறது போல இருக்காங்க. ஈவே ராமசாமி என்கிற பெரியார் அவர்கள் விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டவரா? நீங்க கேட்டீங்க, சீமான் அவர்கள் அவதாரம் எடுத்திருக்கிறாங்க, கருப்பு சட்டை எதிர்க்கணும் அப்படின்னு. அவர் அந்த அவதாரம் எடுத்து 15 ஆண்டுகள் ஆயிடுச்சு. 2009 எங்கள் இனம் எப்போ அழியுதோ, எங்கள் கண் முன்னாடி எப்போ அழியுதோ அதை பார்த்து நீங்கள் எப்போ கருணாநிதி சந்தோஷப்பட்டாரோ அப்பிலிருந்தே கருப்பு சட்டைகளை ஒழிக்கணும், திராவிடத்தை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி தீர்மானம் எடுத்துட்டு தான் அண்ணன் சீமான் அவர்கள் நாம் தமிழர் கட்சியை நடத்திட்டு இருக்கிறாங்க. இங்கே இருக்கவங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அண்ணன் சுபவியாக இருக்கட்டும், கொளத்தூர் மணி அவர்களாக இருக்கட்டும், மரியாதைக்குரிய தோழர் ராமகிருஷ்ணன் அவர்களாக இருக்கட்டும், எல்லாருக்கும் ஒரு 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 சின்ன விண்ணப்பம் தான். தமிழ் மண்ணில் ஈவே ராமசாமி அவர்களுக்கு கடவுளையே விமர்சிக்கிறதுக்கான உரிமையை கொடுத்தது தமிழர்கள் தான். அதே தமிழர்கள் நாங்கள் இன்னைக்கு ராமசாமி அவர்களையும் விமர்சிக்கிறோம், அவ்வளோதான். என்னன்னா இப்போ நாங்கள் என்ன கருணாநிதி ராமசாமி அவர்களை பேசாதையே நாங்கள் பேசி போட்டோம். கருணாநிதி திமுகவினுடைய மாநாடு திருப்பரங்குன்றத்தில் நடக்குது, மதுரை மாநாடு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு புகழ்மிக்க மாநாடு திமுகவில். அதில் அவர் சொல்கிறாரு, நம்ம தேசிய இன எழுச்சி தென்னிந்திய நலச்சங்கம் ஜஸ்டிஸ் கட்சி என ஆரம்பித்து அது யார் கைக்கு வர வேண்டுமோ அந்த கைக்கு நம்மளுடைய இன எழுச்சி போராட்டம் வந்திருக்கு. அந்த கை தான் அறிஞர் அண்ணாவினுடைய கை. இந்த பெரிய இன எழுச்சி போராட்டத்தில் பெரியார் சிறிது வந்தார் சிறிது போனார் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறார். இது கருணாநிதி அவர்கள் திமுகவினுடைய மாநில மாநாட்டில், திருப்பரங்குன்றத்தில் நடந்த மாநில மாநாட்டில் பதிவு செஞ்சிருக்கிறார். இன்ஃபேக்ட் கருணாநிதி சொன்னதே எங்கள் அண்ணன் சீமான் அவர்கள் சொன்னதுக்கு திமுக நியாயப்படி பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணன் சீமான் அவர்கள் பாராட்டு விழா தமிழ்நாடு முழுக்க நடத்தணும். அதை விட்டுட்டு சீமான் அவர்களுக்கு எதிராக போராட்டம் பண்ணுறேன், வைக்கிறேன், கருத்து பதிவு போடுறேன், பேட்டி கொடுக்குறேன், இதெல்லாம் கருணாநிதி பேசாததாங்க பெரியார. அண்ணாதுரை அவர்களுக்கு பெரியாரை பேசாததையே அண்ணன் சீமான் அவர்கள் பேசிட்டாரு. ரொம்ப கேவலமாக பேசிக்கிறாங்க. இவர் இப்படி பேசிட்டாரா, கருணாநிதி பெரியார் அவர்கள் இப்படி பேசிட்டாரா? அதுக்கு பெரியார் சொல்றாரு, திமுகன்னு சொல்ல மாட்டார், இவங்க திராவிடர் கழகம்னு வச்சாங்க, அடுத்து அண்ணாதுரை திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு சொல்லி வச்சாரு. அதை திமுகனே சொன்னதில்லை, கண்ணீர் துளி கட்சி அப்படின்னு தான் சொல்லுவாப்ல. அவர் சொல்றாப்ல, இந்த கண்ணீர் துளி கட்சி பயல்களுக்கு பார்ப்பான எதிர்க்கல, பார்ப்பான் எதிர்ப்புங்கிற அரசியல் மட்டும் இல்லைன்னா அவனுக்கு அரசியல் கிடையாது, வாழ்க்கை கிடையாது, சோறு கிடையாது, எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இதுதான் ராமசாமிக்கும் கருணாநிதிக்கும் ராமசாமிக்கும் திமுகவுக்கு இருந்த உறவு. இவங்க என்ன அப்படின்னா 2009க்கு அப்புறம் இங்க தமிழர் தமிழ் தேசியம் அப்படிங்கிற ஒரு முழக்கம் ரொம்ப வீரியமா வந்த உடனே இவங்க ஒட்டு மொத்தமா பெரியாருக்கு பின்னாடி பெரியாரை பெரிய பூத மாதிரி காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப நாங்க என்ன பண்ணுவோம், இந்த கோலியத்து தாவீது கதை மாதிரி தான். நீ கோலியத்தை எவ்வளவு பெருசா வச்சிருக்கியோ, எங்களான சீமானவர்கள் தாவீதாவே இருக்கட்டும், கல்லை வச்சு எரிஞ்சு நாங்கள் ஒட்டு மொத்தமா இந்த தமிழர்களுக்கு எதிரான இந்த திராவிட பூச்சாண்டி, இந்த திராவிட பூதத்தை ஒழிக்கலைன்னா நாங்கள் யாருங்க அதை பார்ப்போம். அதனால பெரியாரை எதிர்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை, எங்களுடைய தமிழ் தேசியத்தை வெல்லணும் அப்படிங்கிறதா. அதுக்கு எதிராக நீங்க பெரியார் இல்லை, நீ யாரை வேணா கூட்டிட்டு வா, பெரியாருக்கு பெரியாரை வேணா கூட்டிட்டு வாங்க, எதிர்க்கிறதுனா எதிர்க்கிறது தான். இப்போ திருமுருகன் காந்தி போன்றவங்கெல்லாம்
பெரியார் இல்லாத தமிழ் தேசியம் போலி தமிழ் தேசியம் அப்படின்னு சொல்றாங்க. பெரியார் என்னங்க செஞ்சிட்டாரு? பெரியார் வந்து சமூக நீதிக்கு என்ன செஞ்சிட்டாரு? பெண் விடுதலைக்கு என்ன செஞ்சிட்டாரு? தமிழ் தேசியத்திற்கு என்ன செஞ்சாருன்னு தெரியும். தமிழர்களுக்கு என்ன செஞ்சாரு? முதல்ல தமிழர்களுக்கு என்ன செஞ்சார்? இப்போ சமூக நீதினா என்னன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. சமூக நீதினா வந்து தெளிவா நம்ம எல்லாரும் சொல்றது என்ன அப்படின்னா, இடஒதுக்கீடு சமூகத்தில் எல்லாருக்கும் உரிய சம அளவுல உரிய இதுக்கு வந்து பெரியார் அவர்கள் என்ன பங்காற்றினாங்க கேட்டா வந்து சொல்லுவாங்க, 1925 காங்கிரஸ் மாநாட்டில இருந்து வெளியேறிட்டாரு. எப்ப நாங்க 1869 இருந்து எப்படி பெரியார் பிறக்கிறதுக்கு முன்னாடியில இருந்து இங்க சமூக நீதிக்கான குரல் அயோத்திதாச பண்டிதரால, ரெட்டமலை சீனிவாசன் அவர்களும் அயோத்திதாச பண்டிதரும் இன்னும் பல போராளிகளாலும் எங்களுக்கு இடஒதுக்கீடு வேணும், சமூக நீதி வேணும், எங்க பிள்ளைகள் படிக்கணும், படிச்சவங்களுக்கு வந்து உரிய வேலை வாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி பல ஆண்டுகளா இருக்கு. பெரியார் பிறக்கிறதுக்கு முன்னாடியில இருந்து இருக்கு. நாங்க பேசிட்டு வந்துட்டு இருக்கோம். பரம்பரை மணியக்காரர்களை எங்களுக்கு கொஞ்சம் இடம் ஒதுக்கீடு கொடுங்க அப்படின்னு சொல்லி இரட்டைமலை சீனிவாசன் அவர்கள் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் பேசின பேச்சுகளா இருக்கு. நீங்க மாநாட்டில இருந்து வெளியே வந்ததுனால பெரிய ஆயிட்டீங்க அப்படின்னா, சட்டமன்றத்தை தீர்மானம் போட்டு எங்க ஐயா ரெட்டமலை சீனிவாசன் அவர்களுடைய கருத்து என்ன இருக்கு? எல்லாரும் சொல்றாங்க நீதி கட்சி தான் தமிழர்களை படிக்க வச்சது, நீதி கட்சி தான் இடஒதுக்கீடு. அதெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டி. நீதி கட்சி ஒண்ணுமே செய்யல. நம்ம உங்களை மாதிரியான தமிழ் தேசிய ஆர்வலர்களுக்கு ஆரம்பத்துல இருந்து தெரியும். ஆரம்பத்துல இருந்து நீங்க கடந்த 25 ஆண்டுகளுக்கு மேலாக ஊடகத்துல பயணிச்சுட்டு வரீங்க. உங்களுக்கு தெரியும், பரமசிவ கவுண்டரின் மகன் சுப்பராயன் அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருக்கும் போதுதான் இடஒதுக்கீடு ஆணை செயல்படுத்தப்பட்டது. 12 காலியிடங்கள் இருக்கு அப்படின்னா 12 காலியிடங்கள்ல 5 பேரை பார்ப்பனர் அல்லாத இந்துக்களை வந்து போடணும், 2 பேரை வந்து பார்ப்பனர்கள் போடணும், 2 பேரை இஸ்லாமியர்கள் போடணும், ஒருத்தரை வந்து ஆங்கிலோ இந்தியன் இந்த மாதிரி கிறிஸ்தவர்கள் இதுல போடணும், ஒருத்தரை வந்து அதர்ஸ்ல போடணும், அதாவது தாழ்த்தப்பட்டவர்கள் அதர்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. இப்படி போடணும் அப்படின்னு சொல்லி முதல்ல இடஒதுக்கீடு சட்டத்தை கொண்டு வந்து அதை செயல்படுத்திய ஆட்சிங்கிறது முதல்ல தமிழர் ஆட்சியில தான். இதுல நீதி கட்சி எங்க இருந்து வருது? எங்கேயுமே கிடையாது. இடஒதுக்கீடு இருக்கு, சமூக நீதி இருக்கு. இவங்க சொல்லுவாங்க முத்துலட்சுமி ரெட்டி வந்து தேவதாசி முறையை வந்து ஒழிச்சாரு அப்படின்னு. முத்துலட்சுமி ரெட்டி முதல்ல சட்டமன்றத்துக்குள்ள நுழைறதுக்கு காரணம் யாரு? தமிழன் பரமசிவ கவுண்டரோட மகன் சுப்பராயன் அவர்கள் தான். தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருக்கும்போது 1926 தேர்தலில் அந்த அம்மா போட்டிட்டு தோத்து போயிடுறாங்க. ஆனா அந்த அம்மா வந்து தமிழ்நாட்டில் முதலாக மருத்துவம் படித்த ஒரு பெண்மணி. குழந்தைகளுடைய சிகிச்சைகளுக்காக பெண் நலம் சார்ந்த, பெண் உரிமை சார்ந்த நிறைய விஷயங்களை அவங்க வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க, போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க. அவர்களுடைய கேலிபரை கண்டுபிடிச்சு, அவருடைய திறமையை கண்டுபிடிச்சு அவரை வந்து நியமன உறுப்பினராக சட்டமன்றத்தில் கொண்டு வந்தது வந்து தமிழர்களுடைய ஆட்சி தான். இதுல நீதி கட்சி எங்கிருந்து வருது? எங்கேயுமே வரல. இவ்வளவு ஏன்னா இப்ப இவங்க எல்லாருமே சொல்லுவாங்களே, தமிழர்களை நாங்க படிக்க வச்சதே திராவிடம் தான், தமிழர்களுக்கு சட்டம் போட்டு விட்டதே திமுக தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. உண்மையிலேனே ஆரம்ப காலத்துல இங்க சென்னை மாகாணமா இருக்கும்போது பிரசிடென்சி காலேஜ் மட்டும்தான் இருக்கு, மாகாண கல்லூரி மட்டும்தான் இங்க இருந்தது. அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா 1921 வந்து பனகலரசர் வந்து அப்போ முதலமைச்சராக இருக்கிறாரு. அவருடைய அமைச்சரவையில் ஒரு கல்வித்துறை அமைச்சராக பேட்ரோ அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வர்றாரு. அவர் வந்து தெலுங்கர்களுக்குன்னு ஒரு தனி பல்கலைக்கழகம் வந்து வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆனால் அவரால் பண்ண முடியல. தீர்மானம்லாம் கொண்டு வர்றாரு, ஆனால் அவரால் அதை செயல்படுத்த முடியல. 1926 பரமசிவ கவுண்டர் அவர்களுடைய மகன் சுப்பராயன் அவர்கள் வந்து தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வர்றாங்க. வந்ததுக்கு அப்புறம் வாங்கப்பா தெலுங்கு பேசுற எம்எல்ஏக்கள் எல்லாத்தையும் வந்து கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சு, உங்களுக்கு இடப்பிரச்சனை தானே இருக்கு, இடப்பிரச்சனைலாம் நான் சொல்ற தீர்வை வந்து கேளுங்க. விசாகப்பட்டினம் துறைமுக நகரமா இருக்கு, அங்க ஏற்கனவே பல கல்லூரிகள் இருக்கு, ஆந்திரா யூனிவர்சிட்டியை விசாகப்பட்டினத்துல வைங்க அப்படின்னு சொல்லி விசாகப்பட்டினத்துல ஆந்திரா யூனிவர்சிட்டி, ஆந்திரா பல்கலைக்கழகம் என்பதை ஒண்ண ஆரம்பிச்சு வச்சு தெலுங்கர்களை எல்லாம் படிக்க வைத்ததே தமிழர் சுப்பராயன் தான். இதுதான் உண்மை. நீங்க திமுக தமிழர்களை படிக்க வச்சதுங்கிறத விட அது பொய். ஆனா தெலுங்கர்களை படிக்க வைத்தது தமிழர்கள், அதுதான் உண்மை. ஆந்திரா யூனிவர்சிட்டியில இருந்து இப்போ செஸ்ல ஜெயிச்சுட்டு வந்தாரு அந்த தம்பி குகேஷுக்கு வருஷம் 30 லட்சம் ரூபாய் யார் கட்டின வரி பணங்க? தெலுங்குடைய வரி பணமா? அவர் தெலுங்கர் தான். இருந்தாலும் தமிழர்கள் நாங்க உழைச்சி கட்டிய வரி பணத்துல அவர் ஜெயிச்சுட்டு வந்திருக்கிறாரு.
தெலுங்கர்களை படிக்க வைத்தது தமிழர்கள் அப்படிங்கிறத மாத்தி பேச கத்துக்கோங்க, உண்மையை பேச கத்துக்கோங்க. அவ்வளவுதான் நாங்க சொல்றது. சும்மா பெரியார் பெண்ணியம் பேசுறா, அது பேசுற, இது பேசுற. முதல்ல இந்த முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் நீங்க இந்தியா முழுக்க எடுத்து பாருங்க. சட்டசபை முதல் பெண் துணைத் தலைவராக கொண்டு வந்தது வந்து தமிழ்நாட்டில் தான். அது தமிழர் தான் கொண்டு வந்தார். முத்துலட்சுமி அவர்கள் தான் வந்து சட்டமன்றத்தில் முதல் பெண் துணைத் தலைவராக வந்தாங்க. அதுக்கு ஆதரவாக நின்று அவங்கள வந்து வலுப்படுத்தியது வந்து தமிழர் சுப்பராயன் தான். அதனால இந்த வரலாறுலாம் இருக்கு. இதெல்லாம் விட்டுட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இடஒதுக்கீடாக இருக்கட்டும், பெண் உரிமையாக இருக்கட்டும், எதை எடுத்தாலும் நீதி கட்சிக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? நீதி கட்சி என்ன கொண்டு வந்தது? ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு வந்து ஆலய நுழைவு போராட்டம் பண்ணோம், வைக்கத்துல போராட்டம் பண்ணோம். வைக்கத்துல போராட்டம் பண்ணி ஏன் தமிழ்நாட்டில் போராட்டம் பண்ணலன்னு கேளுங்களேன். 1924 வைக்கத்துல போராட்டம் நடந்தது. அதை ஆரம்பிச்சு வச்சது பெரியாரா? அங்க உள்ள மாதவன் நாயர் இவங்கெல்லாம் சேர்ந்து, அங்க உள்ள மண்ணின் மைந்தர்கள் அந்த வைக்கத்துல இருக்கக்கூடிய ஆலை சுத்தி இருக்கக்கூடிய தெருவுக்குள்ள வந்து அரிசன மக்கள் வந்து போகணும், ஒடுக்கப்பட்ட மக்கள் போகணும் அப்படின்னு சொல்லி தான் போராட்டம். அப்போ அவங்க வந்து ஆதரவு கேட்டது தமிழ்நாடு மாநில காங்கிரசினுடைய ஆதரவு வந்து கேட்டாங்க. அப்போ தமிழ்நாட்டின் காங்கிரஸ் கட்சி தலைவராக ஐயா ஈவே ராமசாமி அவர்கள் இருந்தாங்க. ஈவே ராமசாமி அவர்கள் பெரியார் மட்டும் இல்ல, பெரியார் அவர்கள் வச்சிருந்த வெங்காய மண்டியில் இருக்கக்கூடிய வெங்காயம் தமிழ்நாடு மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவராக இருந்தா கூட வைக்கம் போராட்டத்தில் அந்த வெங்காயமே கலந்திருக்கணும். இதுதான் நடந்திருக்கும். நீங்க காந்திஜி சொல்றாரு அங்க ஆலய நுழைவு போராட்டம் நடக்குது, நீங்க போய் கலந்துக்கோங்கன்னு சொல்றாரு. அதன் அடிப்படையில் போனீங்க, சரி போனீங்க, கேரளாவில் கலந்துட்டீங்க. இதே தீகா தமிழ்நாட்டில் எத்தனை ஆலய நுழைவு போராட்டம் நடந்திருக்கு? இது பெரியாரை தந்தையாக வைத்திருக்கக்கூடிய திமுக ஆட்சி நடக்கிற இந்த 50 ஆண்டு கால ஆட்சியில் எத்தனை கோயில்கள்ல தாழ்த்தப்பட்ட மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், பட்டியலின மக்கள் கோயிலுக்குள்ளேயே நுழையக்கூடாது அப்படின்னு சொல்லி எத்தனை கோயிலை நீங்க பூட்டு போட்டிருக்கீங்க? இந்த 3 ஆண்டுகள்ல என்னத்தை நீங்க பண்ணிட்டீங்க? எல்லாம் எங்களுடைய ஐயா சுப்பராயன் அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருக்கும்போது 1926 இருந்து 30 வரைக்கும் இருந்த காலகட்டத்தில் பல்வேறு திட்டங்கள் வந்து கொண்டு வந்தார். அவர் ராஜாஜியோட காலத்தில் அமைச்சராக இருந்தார். அவர் கொண்டு வந்த சட்டங்கள் மெட்ராஸ் டெம்பிள் என்ட்ரி ஆக்ட்னே இருக்கு. 1947 ஓபி ராமசாமி ரெட்டியார் அவர்களுடைய தலைமையில் அவர் வந்து முதலமைச்சராக இருக்கும்போது இவர் வந்து உள்துறை அமைச்சராக இருக்கிறார். அப்போ ஆலய நுழைவு சட்டம் கொண்டு வந்தது இவர் தான். இவரே வந்து இவருடைய சொந்த தொகுதி திருச்செங்கோட்டில் அர்த்தநாரீஸ்வரர் கோயிலாக இருக்கட்டும், செங்கோட்டு முருகன் கோயிலாக இருக்கட்டும், இவர் பல காங்கிரஸ் தலைவர்களை முன் வச்சு அரிசன மக்களோட, ஒடுக்கப்பட்ட மக்களோட சேர்ந்து ஆலய நுழைவு போராட்டத்தை நடத்திருக்காரு. இது பெரியார் நடத்தின போராட்டம். தமிழ்நாட்டில் ஒரு ஆலய நுழைவு போராட்டம் ஒன்று இருக்கா சொல்லுங்க? ஒண்ணுமே இருக்காது. ஆனா இவங்கதான் சமூக நீதிக்காக இந்த சட்டத்தை போட்டு இங்க பாருங்கண்ணே, அறநிலையத்துறைங்கிற ஒரு துறையை கொண்டு வந்ததே இந்த இந்து சமய அறநிலைத்துறை அப்படிங்கிற ஒரு துறையை கொண்டு வந்து அதுக்கு ஒரு சட்டம் இயற்றி, இதுக்கு முன்னாடி இந்த சட்டம் வர்றதுக்கு முன்னாடி வந்து எப்படி இருந்தது அப்படின்னா, தமிழ்நாட்டில் பல்வேறு சிவன் கோயில்கள் இருக்கும், பெருமாள் கோயில்கள்லாம் இருக்கும். அந்த கோயில்கள் இருக்கக்கூடிய சிலைகள் அந்த சாமிக்கு போற்ற விலைமதிப்பற்ற நகைகள் எல்லாம் வந்து தலைமை குருக்கள் கிட்ட தான் இருக்கும், தலைமை ஐயர் கிட்ட தான் இருக்கும். அந்த நிலத்தை இருக்கக்கூடிய விவசாயம் பண்ணி வரக்கூடிய தானியங்கள் எல்லாமே வந்து தலைமை குருக்களுக்கு தான். அவர் போக மீதி இருக்கக்கூடிய குருக்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் கிடைக்குமே தவிர தலைமை குருக்கள் கிட்ட தான் இருந்தது. இவர் சுப்பராயன் அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருக்கும்போது இந்து சமய அறநிலைத்துறை என்கின்ற ஒரு துறையை கொண்டு வந்து இங்க இருக்கக்கூடிய ஆலயங்களை எல்லாம் வந்து இந்து சமய அறநிலைத்துறையை எடுத்துக்கும், தமிழக அரசாங்கமே வந்து தமிழக கோயில்களுக்கு பொறுப்பு என்று சொல்லி அதை செயல்படுத்தி காட்டியது வந்து தமிழருடைய ஆட்சி தான். இது பார்ப்பனர்கள் எதிராக தான் இருந்தாங்க. ஆனாலும் அதை செயல்படுத்தி காட்டிய ஒரு ஆண்மைமிக்க ஒரு வீரன்னா அது சுப்பராயன் அவர்களை தான் நம்ம சொல்லணும். இது மட்டும் இல்லை, தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ஒன்று இருக்கு, தேர்வாணையம், தமிழ்நாடு தேர்வாணையம். அதுல அந்த இந்த பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் வர்றதுக்கு முன்னாடி ஒவ்வொரு துறை, இப்ப பதிவுத்துறையா, வருவாய்த்துறையா, அந்த துறையினுடைய தலைவர்களே காலி இடங்கள் வர 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 அவங்களுக்கு பிடிச்ச நபர்களை வந்து போயிட்டே இருக்கலாம். நல்லா படிச்சிருக்காங்களா பாப்பானையா போட்டுட்டு போகலாம். ஆனா இவர் வந்து 1928 இடஒதுக்கீடு சட்டத்தையும் கொண்டு வந்து தமிழ்நாடு தேர்வாணையத்தையும் அமைச்சு, இந்த இடஒதுக்கீடு படிதான் நீங்க தேர்வாணையம் வந்து மக்களை வந்து தேர்வு செய்யணும், வேலையாட்களை வந்து தேர்வு செய்யணும்னு சொல்லி அத்தனை பேருக்கும், பார்ப்பனர் அல்லாதவருக்கும், இஸ்லாமியருக்கும், கிறிஸ்தவர்களுக்கும், ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் உரிய முறையில தமிழ்நாடு வேலை வாய்ப்பை வழங்கியது சுப்பராயன் தான். இப்ப சொல்லுங்க, சமூக நீதி தமிழ்நாட்டின் தமிழ் முதலமைச்சரான சுப்பராயன் அவர்களுக்கு சமூக நீதி காவலர் என்கின்ற பட்டம் போகணுமா? இல்ல இப்ப விஜய் பண்றாருல ஒர்க் ஃப்ரம் ஹோம்,
ஏதாவது ஒரு ஷோகேஸ் பொம்மை மாதிரி. ஆமா, இப்ப வேலு நாச்சியார் இதோ பெரியாருடைய பெரியாருடைய நினைவேந்தல் கூட்டமா எதுவா இருந்தாலும் சரி வீட்டிலே எல்லாத்தையும் முடிச்சுவார். அதே மாதிரி நீங்க வீட்டில் உட்காந்துக்கிட்டு குடியரசுல விடுதலையில பத்திரிக்கையா வந்து எழுதுனீங்க. நீங்க பெரிய ஜமீன்தாரு, பெரிய ஆளு, பெரிய முதலாளி, வெங்காயம் மண்டி வச்சு பொழைச்சிங்க. நீங்க எழுதுறதெல்லாம் போடுறதுக்கு பத்திரிகைகள் இருந்தது, அதை நீங்க போட்டீங்க, வித்தீங்க, அவ்வளவுதான். ஆனா உண்மையிலேயே இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக, இந்த குரலற்ற மக்களுக்காக சட்டமன்றத்துக்குள்ள போய் தீர்மானத்தை போட்டு அதை செயல்படுத்தி செயல்பாட்டுல காட்டுனது தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழர்கள் தான். இவங்க தான் ரெட்டமலை சீனிவாசன் அவர்களாக இருக்கட்டும், MC ராஜாவாக இருக்கட்டும், நம்ம சுப்ராயன் அவர்களாக இருக்கட்டும். அது மட்டும் இல்லைன்னா இப்ப நம்ம எல்லாருமே பெருமையா என்ன பேசுவோம் அப்படின்னா வந்து காமராஜர் அவர்கள் தன்னுடைய இந்து சமய அறநிலைத்துறைக்கு அமைச்சராக பரமசிவன் என்கின்ற ஒரு பட்டியலினத்தை சேர்ந்த ஒரு நபரை வந்து கொண்டு வந்தாரு. எவன் கோயிலுக்குள்ளே நுழையக்கூடாது என்று சொல்லி அவனுக்கு பரிவட்டம் கட்டுவேன் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு பெரிய இதா கொண்டு வந்தாரு. இது வந்து அவர் 1954 to 63 இந்த 9 ஆண்டு காலகட்டத்தில் தான் பண்ணாரு. ஆனா இவர் என்ன பண்ணாரு அப்படின்னா 1926 இருந்து 30 வரைக்கும் இருந்த காலகட்டத்திலேயே இந்து சமய அறநிலைத்துறை என்ற ஒரு துறை ஆரம்பிச்சு அதுக்கான நிர்வாகங்களை ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அந்த நிர்வாக பொறுப்பை கொடுத்து அழகு பார்த்தார். இதுதான் சமூக நீதி. இப்ப நான் சொல்றேனே, இப்ப ஓரளவு தமிழ் தேசியம் குறித்து ஒரு புரிதல் உள்ள நபர்களுக்கு சுப்பராயன் அவர்கள் என்ன செஞ்சாங்கிறது தெரியும். ஆனா உங்க வாயிலிருந்து சுப்பராயன் அப்படிங்கிற பேரே வந்தது இது வரைக்கும். பனங்கலரசர் பேரை சொல்றீங்க, OP ராமசாமி ரெட்டியார் சொல்றீங்க, இன்னும் என்னென்ன பேர், புப்புளி ராசா சொல்றீங்க, நீங்க உங்க பேரெல்லாம் சொல்றீங்க. எங்க தமிழ்நாட்டின் முதல் தமிழ் முதலமைச்சர் சுப்பராயன் அவர்கள் பேரை நீங்க ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? சுயேட்சைன்னு சொல்லுவாங்க. அது எப்படி அது சுயேட்சை? 1919 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் வந்து பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்து கொண்டு வருது. 1920 இருந்து தேர்தல் வந்து நடக்குது. 20 தேர்தல் நடக்கும்போது வந்து சுப்பராயலு அப்படிங்கிறவர் வந்து தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஆகிறாரு. அப்போ வருஷத்துக்கு ஒரு தடவை முதலமைச்சர் மாறலாம். அடுத்த முதலமைச்சராக பனகலரசர் ராமராயனிங்கர் அப்படிங்கிறவர் வராரு. அவருடைய ஆட்சியிலையும் வருது. அவரை தவிர்த்து வந்து ஒரு 2 பேர் வந்து அமைச்சர் ஆகிக்கலாம். மொத்தம் 3 அமைச்சர்கள் இருக்கலாம். இப்படி 3 அமைச்சர்கள் 2 தடவை மாறுறாங்க. மொத்தம் 6 பேர். 6 பேர்ல ஒருத்தர் கூட தமிழர் கிடையாது. என்னடா 6 பேர் இருக்கிறீங்க, மாறி இருக்கிறீங்க, இது தமிழ்நாடு, தமிழ் நாங்க பேசிட்டு இருக்கிறோம், தமிழர்கள் நாங்க, எங்களை ஆள்றீங்க நீங்க, 6 பேர்ல ஒருத்தவங்க கூட தமிழன் இல்லையே என்று சொல்லி அதுல இருந்து வெளியே வந்து நீதி கட்சி அமைச்சரவை எதிர்ப்பு அணி அப்படிங்கிற ஒரு அணியை உருவாக்கி அதற்கு தலைமை தாங்கி 1926 போட்டிட்டு வென்றவர் ஐயா சுப்பராயன் அவர்கள். இப்ப சொல்லுங்க, நீதி கட்சி அமைச்சரவை எதிர்ப்பு அணி, இவர் சுயேட்சையா? இவர் வச்சிருந்த கட்சிக்கு பேர் வந்து ஐக்கிய தேசிய கட்சி. இந்த கட்சி தான் இந்தியாவிலே முழு முதலா எந்த கட்சியினுடைய ஆதரவும் இல்லாம 5 ஆண்டுகள் சீரான முறையில சிறப்பான முறையில ஆட்சி செய்து மக்களுக்கு நல்லது செஞ்ச ஒரு கட்சினா, ஒரு ஆட்சி காலம்னா 1926 இருந்து 30 வரைக்கும் சுப்பராயன் அவர்கள் ஆட்சி செஞ்ச காலகட்டம் தான். முதல் தமிழர். நம்ம பேசல, இப்ப தமிழ் தேசியம் பேசுறோம்ல, இந்த தமிழ் தேசியத்துக்கெல்லாம் முதல்ல வித்திட்டவரே சுப்பராயன் அவர்கள் தான். என்னடா தெலுங்கர்கள் நீங்களே ஆண்டுகிட்டு இருக்கீங்க, தமிழர்கள் எங்களுக்கு என்ன ஆளக்கூடிய தகுதி இல்லையா, திறமை இல்லை, என்ன இல்லை அப்படின்னு சொல்லி நீதி கட்சி அமைச்சரவை எதிர்ப்பு அணி அப்படின்னு சொல்லி ஒரு அணி ஆரம்பிச்சு அடுத்த தேர்தலில் போட்டிட்டு வென்று தமிழ்நாட்டின் முதலமைச்சராக மாறி காட்டினார் பாருங்க. அதுதான் தமிழ் தேசியம். இது நீ சொல்லிக்கோ, சுயேட்சைன்னு சொல்லிக்கோ. ஆனா பண்ண வேலைகள் பாருங்க, எவ்வளவு வேலைகள் இருக்கு பாருங்க. இது நான் சொன்ன ரொம்ப கம்மி. இந்து சமய அறநிலைத்துறைக்கான இதா இருக்கட்டும், துறையை செயல்படுத்தி காட்டினதாக இருக்கட்டும், தமிழ்நாடு தேர்வாணையத்துக்காக இருக்கட்டும், இடஒதுக்கீடு சட்டத்தை வந்து கொண்டு வந்து அமல்படுத்தி செயல்படுத்தி காட்டிய திறமையாக இருக்கட்டும், இதெல்லாம் அடிப்படை. இதெல்லாம் அடிப்படை. இதெல்லாம் பேச்சு வழக்குல தான் இருந்து, பேச்சு வழக்கு இருந்து செயல்பாட்டுக்கு கொண்டு வந்தவர். அவ்வளவு அதை கூட விடுங்க. இந்த ஒட்டுமொத்த 1920 இருந்து 2024 வரைக்கும் இந்த ஒரு நூற்றாண்டுகளுக்கு மேலா நம்ம கட்சியில நம்ம தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களை பார்க்கிறோம். இந்த இதுல முதல்ல டாக்டர் பட்டத்தை படிச்சு, சொந்த செலவுல படிச்சு டாக்டர் பட்டம் வாங்கிய ஒரே ஒரு முதலமைச்சர் டாக்டர் சுப்பராயன் அவர்கள் தான். இவங்க சொல்றாங்களே டாக்டர் கலைஞர், டாக்டர் கலைஞர் கருணாநிதி, அது அந்த கதை வேற கதை, அதை நான் அடுத்து வரேன். அடுத்து டாக்டர் புரட்சி கலைஞர் எம்ஜிஆர்,
அதுவும் வாங்கின கதை தான். அடுத்து டாக்டர் புரட்சி தலைவி ஜெயலலிதா, அதுவும் வாங்கின கதை தான். ஆனா இவர் ஒருத்தர் மட்டும்தான், இவர் வந்து பெரிய ஜமீன்தார். யாருன்னு திரு சுப்ராயன் அவர்கள் பெரிய ஜமீன்தார். அவங்க அப்பா வந்து 9 வயசுல இறந்து போயிடுறாங்க. அப்போ இங்க இருக்கக்கூடிய சட்டம் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, அப்போ பிரிட்டிஷ்காரங்களோட சட்டம் தான். அப்பா இறந்துட்டாங்க அப்படின்னா கோர்ட் ஆஃப் வார்ட்ஸ் அப்படின்னு ஒரு சட்டம் சின்ன பசங்களை வந்து ஆங்கில அரசாங்கமே எடுத்து நடத்தும். அவங்களுக்கு அவங்க மேஜர் ஆனதுக்கப்புறம் அவங்க கிட்ட அவங்களுடைய பகுதியை வந்து கொடுத்து நீங்க ஆட்சி செய்யுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. 9 வயசுலேருந்து வளர்க்குறாங்க. பிரசிடென்சி இப்போ சென்னையில் போய் படிக்கிறாப்புல, பிரசிடென்சி காலேஜில் போய் வந்து வரலாறு படிக்கிறாப்புல, அதுக்கப்புறம் வந்து லண்டன் போகிறாப்புல, லண்டனில் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி வாண்டன் காலேஜில் போய் படிக்கிறாங்க. அடுத்து வந்து லா படிக்கிறாங்க, சட்டம் படிக்கிறாங்க. அந்த காலத்தில் வந்து சட்டத்துறையிலேயே டாக்டர் பட்டம் பெற்றது வந்து ஐயா டாக்டர் சுப்ராயன் அவர்கள் தான். சட்டத்துறை அதை எங்கே போய் படிக்கிறார் அப்படின்னா, அயர்லாந்து இருக்கக்கூடிய டப்ளின் யூனிவர்சிட்டியில் போய் படிக்கிறாங்க. அப்போ ஐரிஷ் போராட்டம் வந்து ரொம்ப பெரிய அளவில் இருந்தது. அப்போ ஐரிஷ் போராட்டத்தின் தலைவராக இருந்த டிவலராவை நேரடியாக போய் பார்த்து பேசி, உண்மையிலே அவ்வளோ பெரிய கேலிபர் உள்ள ஆளுங்க சுப்ராயன் அவர்கள். அவரை நம்ம கொண்டாடாம இருக்கோம். உண்மையிலே மறைச்சிருக்காங்க, சுத்தமா மறைச்சிருக்காங்க. அவ்வளோ பெரிய ஆளு. உண்மையிலே வந்து அவருடைய வாழ்க்கை வரலாறுலாம் படிச்சுன்னா, தமிழ்நாட்டை இப்படிப்பட்ட ஒரு தமிழன் வந்து ஆண்டிருக்கானே, நமக்கு தெரியாம இருக்கோமே, நம்ம இவ்வளோ நாள் முட்டாளா இருந்துட்டோமே. ஒவ்வொரு பக்கமும் புரட்ட வந்து நம்மளுடைய புத்தகத்தின் ஒவ்வொரு பக்கையும் புரட்ட நாம் எவ்வளவு முட்டாள்தனமாக இருக்கிறோம் அப்படின்றத வந்து தெரியப்படுத்துங்கிற மாதிரி சுப்ராயன் அவர்களுடைய வரலாற்றை படிக்கும் போதெல்லாம் உண்மையிலே நான் அதை எங்கள் அண்ணன் சீமான் அவர்கள் சொன்னதை நான் உணர்ந்து தான் படித்தேன். அதை விடுங்க, இவர் ஜமீன்தார். இந்தியாவிலே ஜமீன்தார் ஒழிப்பு சட்டத்தை ஒரு ஜமீன்தாரே மனமு வந்து சட்டமன்றத்தில் தீர்மானம் ஏற்றி சட்டமாக இயற்றி அதை செயல்படுத்தியது வந்து டாக்டர் சுப்ராயன் அவர்கள் தான். அந்த அளவுக்கு ரொம்ப திறமையானது மட்டும் தமிழர் அறம் சார்ந்த ஒரு தமிழர் அறம் சார்ந்த ஒரு ஆட்சி. நான் முதலமைச்சராக இருந்துட்டேன், அதுக்கப்புறம் நான் கீழே இறங்க மாட்டேன் அப்படிங்கிறதுலாம் இல்லை. 1937 ராஜாஜியினுடைய ஆட்சியில் இவர் வந்து கல்வித்துறை அமைச்சராக இருக்கிறாரு. அடுத்து வந்து ஓபி ராமசாமி ரெட்டியார் அவர்களுடைய ஆட்சியில் வந்து இவர் வந்து உள்துறை அமைச்சராக இருக்கிறாங்க. அந்த மாதிரி எல்லா காலகட்டத்திலும் ஒரு 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 வேலை, அவ்வளோ வேலை, தெளிவான வேலை. இப்போ நீங்கள் சொல்லும்போது தான் எனக்கு தோணுது, எப்போ பார்த்தாலும் அந்த சுபவீர பாண்டியன் போன்றவங்கலாம் பொது விவாதங்களை பேசுவாங்க. நம்ம ஏதாவது கேட்டோம்னா அன்றே பெரியார் எழுதியிருக்காரு அப்படிம்பாரு. இது பார்க்குறவங்களுக்கு என்னன்னா, பெரியார் எழுதியிருக்காருன்னு அவங்க சரியாக தான் சொல்லுவாங்க. இன்னொரு இடத்துல அன்றே பெரியார் பேசியிருக்காருமாங்க. எழுதியிருக்காரு பேசியிருக்காருன்னு சொல்றாங்க தவிர யாராவது சட்டம் போட்டீங்களா அப்படின்னா இருக்காது. செயல்பாடுகளே கிடையாது. அது வந்து ஆனா இது வந்து ஒரு அவங்க தான் செஞ்சது போன்ற குடும்பத்தை கட்டமைச்சது வந்து இவங்க பெரிய இப்ப இவங்க நீங்க பாருங்களேன், ஒரு கிட்டத்தட்ட வந்து 20-22 விழுக்காடு வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வாக்கு வங்கி தொடர்ச்சியாக திமுகவுக்கு வந்து போகுது. இந்த ஒடுக்கப்பட்ட மக்களை வந்து ஆலய நுழைவு போராட்டம் மட்டும் இல்லை, இவர் வந்து உள்துறை அமைச்சராக இருக்கும்போது ஒரு சட்டம் போடுறாப்புல. இந்த வந்து அபாலிஷன் ஆஃப் டிசபிலிட்டிஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆக்ட் இருக்கும். அதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பொது இடங்கள், பள்ளிகள், வழிபாட்டு கூடங்கள், இந்த மாதிரியான இடங்கள்ல அரிசன மக்களை, ஒடுக்கப்பட்ட மக்கள், அந்த வரிகளில் சொல்கிறேன். அரிசனம் சொல்கிறது கூட ஒரு இருந்த சொற்கள். இதெல்லாம் அந்த மக்களை வந்து உள்ள நுழைவிடாம தடுப்பவர்களை கைது செய்வதற்கு காவல்துறை அதிகாரிகளுக்கு கைது வாரண்டே தேவையில்லை. ஒருவேளை காவல்துறை அதிகாரிகளும் அந்த அரிசன மக்களை உள்ள அனுப்புவதில் வந்து பிரச்சனை ஏற்படுத்துறாங்க அப்படின்னா அவர்களும் சட்டப்படி வந்து தண்டனைக்குரியவர்களே என்று சொல்லி சட்டமன்றத்தில் சட்டம் இயற்றி ஒடுக்கப்பட்ட மக்களை வந்து பொதுவெளியில கொண்டு வந்து அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஏற்றம் தந்தது வந்து டாக்டர் சுப்ராயன் அவர்கள் தான், தமிழ்நாட்டின் முதல் தமிழ் முதலமைச்சர். அது மட்டும் இல்லை, அவர் சொந்த தனிப்பட்ட முறையில் இவங்க ஒடுக்கப்பட்ட மக்கள், அரிசன மக்களுக்காக ஒரு பள்ளி எடுத்து நடத்தி பெரிய பெரிய வேலையை செஞ்சுருக்கிறாப்புல. அவரை பற்றி பேசணும்னா ஃபுல்லாக பேசிக்கிட்டே இருக்கலாம். நான் இப்போ சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, சமூக நீதிக்கும் பெரியாருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, சமூக நீதிக்கும் தமிழர்களுக்கு தான் சம்மந்தம் இருக்குது. இங்கே பாருங்க, என்ன ஒரு சம்மந்தம் இல்லாமல் பெரியார் வந்து சிலப்பதிகாரத்தை ஒரு கேவலமான ஒரு நூல்னு சொன்னார், திருக்குறளை வந்து மலம் அப்படின்னு சொன்னார். அது சொல்ற உங்களுக்கு என்ன தெரியும்? முதல்ல பெரியார் முன்னாடி இன்னொன்னு சொல்றாரு, தமிழ் எழுத்துக்களை நீ வந்து ஆங்கில எழுத்துக்கள் எழுதுன்றாரு.
தமிழ் எழுத்துக்களை தமிழ்ல TAMIL என்று எழுதுகின்றார். ஆங்கிலத்தை ANGILM எழுது. இல்ல அது வந்து ஒரு விதமான ஒரு ஆங்கில மோகனா, அது ஒரு ஆங்கில மோகம். நீங்க மோகமா இருங்க, ஆனா அது என் மொழி தமிழ். இப்ப சிலப்பதிகாரம் இந்த ஒரு கேவலமான நூல்னு சொல்லிட்டு சிலப்பதிகாரத்தை நீங்க படிச்சீங்களா? சிலப்பதிகாரத்தை படிச்சாதான் தெரியும். மதுரை காண்டம் இருக்கு, மதுரை பாண்டிய நாட்டு கோட்டைக்குள்ள நுழையிறாங்க, மதுரைக்குள்ள நுழையிறாங்க, பாண்டியனுடைய கோட்டையை பாக்குறாங்க. பார்த்துட்டு வந்து சிலப்பதிகாரத்தை இளங்கோவடிகள் எழுதியிருக்காரு. கடிமதில் வாயில் காவலரில் சிறந்த அடல்வாள் யவனர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பாண்டியர்களுடைய மதில் சுவர் வந்து ரொம்ப கடினமா இருக்கும். அந்த கடினமான மதில் சுவர்களை காவல் காப்பதற்கு யவன நாட்டு வீரர்கள் வந்து வாளோட காத்திருந்தாங்க. அடல்வாள் யவனர் அப்படின்னா, அடல்வாள் யவனர் அப்படின்னா அந்த யவன நாட்டு வீரர்கள் பாண்டிய நாட்டு கோட்டை எவனாவது வந்து பகைவர் உள்ள வரணும்னு நினைச்சாலே அவனுடைய தலையை தப்பாமல் கொய்யும் அடல்வாள் யவனர் அப்படின்னு சொல்றாப்ல. இப்ப நம்ம இதை படிக்காம நம்ம என்ன பண்றது? பாண்டியன் அவன் மதுரைக்காரன், ஆனா அவனுடைய கோட்டையை வந்து யவன நாட்டில இருந்து வரக்கூடிய வீரர்கள் வந்து காவல் காத்திருக்கிறாங்கிற தகவல், ஒரு வரலாற்று தகவல், அது படிச்சாதானே தெரியும் எனக்கு. அந்த பக்கம் வாசிக்கு போகவே விடுறது இல்லையே. அதுல பாப்பாக்கு வந்துட்டு இருக்கா, இதுல பிராமணியாக்கு வந்துட்டு இருக்கா, அதுதானே வந்து இது வந்து ஒரு 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 கொச்சையான சொல்லி ஒரு நூல் சொல்லுவாங்க. அவ்வளவு கொச்சையா இருந்தா நீ ஏப்ப வந்து ஜெர்மனில போய் வந்து நியூட சொசைட்டில போய் நியூடா நிக்கிற? ஏன் எதுவுமே எல்லாம் அம்மனமா ஏன் நின்னீங்க? அது கொச்சை இல்லையா? அது நீங்க சொல்ற அந்த தனம் கிடையாதா? அது இல்ல இருக்குல்ல. நீங்க சிலப்பதிகாரத்தையே கொச்சையா சொல்றீங்க. அப்ப நீங்க யாரு? வெளிநாட்டுல போய் வந்து நியூ சொசைட்டில நியூடா நின்னா யாருக்கும் தெரியாது, அதை போட்டோ வேற எடுத்திருக்கீங்க. இன்று கூட அருள்மொழி போன்ற வழக்கறிஞர்கள் கூட இன்னுமே சிலப்பதிகாரத்தை வந்து அது ஒரு கணிகையர், அது வந்து ஒரு பரத்தையர் நூல் இலக்கியங்கள் போலதான் அவங்க சித்தரிக்கிறாங்க பொதுவெளியில. இப்ப நீங்க வந்து பாருங்களேன், சிலப்பதிகாரத்தை நாம எப்படி பாக்குறோம் அப்படின்னா, கோவலனோ கண்ணகியோ மாதவியோ பெரிய அரசிகள் கிடையாது. வணிகம் சார்ந்த ஒரு குழுமம் தான். வணிகம் சார்ந்த ஒரு சாதாரண குடிமக்கள் ஒரு நல்ல கொஞ்சம் வசதி பெருவணிகருடைய குடும்பம் தான். ஆனா குடிமக்கள்ல ஒருவர் தான். இது வந்து குடிமக்களின் காப்பியம் தானே. நான் அதை கொண்டாடுறேன், நீ என்னை தூற்றிக்கோ, என்னை என்னனாலும் பண்ணிக்கோ, அது ஓம் பிரச்சனை. எனக்கு சிலப்பதிகாரம் தமிழ் 50 காப்பியங்கள்ல ஒன்று. நான் அதை பேசுறதுக்கு நீ யாரு? இப்ப உங்களை பெரியார பேச உங்களுக்கு கோவம் வருதுல்ல, அதே மாதிரி தமிழ் 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த மொழி தமிழ். அந்த மொழியினுடைய 50 காப்பியங்கள் ஒன்று சிலப்பதிகாரம். அதை வந்து நீங்க கொச்சையான ஒரு நூல் அப்படின்னு சொன்னீங்கன்னா எனக்கு கோவம் வரும்ல. அதுல வரலாற்று தகவல்கள் இருக்கு. இங்க இருக்கா? சிலப்பதிகாரத்துல ஒரு 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 இவங்க எப்படி இது வந்து நான் சொன்னது வந்து மதுரை காண்டம். இப்போ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, புகார் காண்டத்துக்குள்ள இருந்து மதுரை காண்டத்துக்குள்ள வருவாங்க. அதாவது வந்து புகார் நகரத்துல இருந்து மதுரைக்கு போவாங்க. அந்த நேரத்துல வந்து அந்த எழில் மிக்க அந்த சுற்றுச்சூழலை வந்து விவரிச்சுட்டு போவாங்க. போறச்ச வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து, கிழங்கு இருக்குல்ல, கிழங்கு எடுத்து வந்து குழிகள் வந்து பெருசா இருக்கும். அந்த குழிகளை வந்து மேல இருக்கக்கூடிய மர இலைகள் வந்து மூடி இருக்கும். அதனால வந்து அந்த கவுந்தியடிகள் வந்து சொல்லுவாங்க, கண்ணகி வந்து இதெல்லாம் பார்த்து போயிடுவாளா, சின்ன பிள்ளையா இருக்கால, இடறி கீழே விழுந்துருவா, அது நீ வந்து பார்த்து போகணும். சரி, அதெல்லாம் தாண்டி போனா பலாச்சுளை இருக்கு பார்த்தீங்களா, பலாச்சுளையோட கொட்டை இருக்கும். அந்த கொட்டையெல்லாம் வந்து ரொம்ப முரட்டுத்தனமா இருக்கும். அதுலலாம் மேலே ஏறி வந்து கண்ணகி நடந்து போயிடுவாளா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இதையெல்லாம் தாண்டி போனா வந்து நீர்நிலைகள் வந்து இருக்குமா. நீர்நிலைகள்ல வந்து வாழை மீன்கள் வந்து துள்ளி குதிச்சுட்டு போகுமா. ஏன் துள்ளி குதிச்சுட்டு போகும் அப்படின்னா, அந்த நீர்நிலைகள்லாம் வந்து தேன் போல இருக்குமா. அந்த தேனை குடிச்சிட்டு மயக்கத்துல மீன் வந்து போற வர வழியில சாலையில வந்து துள்ளிக்கிட்டு வரும். அதை பார்த்து சின்ன பெண் கண்ணகி வந்து பயந்து போயிடுவா அப்படின்னு சொல்லி, இந்த இயற்கை அழகான இந்த தமிழ் செயல்களை வந்து எப்படி நீங்க கத்துப்பீங்க? எப்படி கத்துக்கிறது? ஸ்டாலின் வந்து விஷுவலைஸ் பண்ணிருக்காரு அன்னைக்கு. இது 50% பொய்னு வச்சுக்கோமே, 50% வந்து உண்மைன்னு வச்சுட்டாலும், நீங்க புகார் காண்டத்துல இருந்து பூம்புகார்ல இருந்து வர்றச்சே வந்து நான் அவ்வளவு அழகா இருக்கு அந்த ஊர் வந்து அப்படியே கண்ணில் எடுத்து ஒத்திக்கலாம்ங்கிற மாதிரி இருக்கும். அவ்வளவு அழகான இடமா இருக்குது, இன்னும் இருக்கு. ஆனா என்ன, அங்க தண்ணி இல்லை.
இவங்க வந்து இந்த மீத்தேன் ஈத்தேன் திட்டம் போட்டு சிபிசிஎல் போராட்டம் போட்டு தண்ணியெல்லாம் உறிஞ்சிட்டாங்க. ஆனால் அந்த தண்ணி வந்து தேன் மாதிரி மயக்கமாக இருக்குதான். அது வந்து ஒரு போதையை ஊட்டி வந்து வாழை மீன் வந்து துள்ளிக்கிட்டு விழுகுதான். அந்த துள்ளிக்கிட்டு விழுகிறத பார்த்து கண்ணைக்கு பயந்துருவா அப்படின்னு சொல்கிறாப்புல. அப்போ இது எவ்வளோ பெரிய தகவல்கள். இப்படி ஒருத்தன் இலக்கியம் எழுத முடியுமா? ஒரு சுவை மிகுந்த இலக்கியம். ஆமா, இத்தனைக்கு இளங்கோவடிகள் துறவி. ஒரு துறவி வந்து எவ்வளவு இயற்கையை ரசிச்சு வந்து எழுதியிருக்கிறாரு அப்படிங்கிறத வந்து நம்ம சிலப்பதிகாரத்துல ஒவ்வொரு செயலும் வந்து இப்ப இவங்க என்ன சொல்லுவாங்க, பெரியார் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவருடைய பத்திரிகை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்னது இறைவன் வணக்கம் பண்ணி சொல்லியிருப்பாரு. ஆனா இளங்கோவடிகள் வந்து இறைவனை வணக்கம் சொல்லியிருக்க மாட்டாரு. ஆமா, மாமலை போற்றுதும் மாமலை போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் போட்டுட்டு அவர் வந்து சேர நாட்டுக்காரரு. ஆமா, ஆனா சோழ நாட்டு புகாரை வந்து போற்றி தான் வந்து ஆரம்பிச்சிருப்பாப்ல. புகார் காண்டத்தை ஆரம்பிச்சு மதுரை காண்டத்துக்குள்ள வந்து அதுக்கப்புறம் வஞ்சி காண்டத்தோட முடிஞ்சிருப்பாங்க. அது எதை சொல்லுது அப்படின்னா, சேரராகவே இருக்கட்டும், ஆனா அந்த ஒரு ஒரு விளையாட்டு வீரன் வந்து அந்த விளையாட்டு திடலுக்குள்ள போகும்போது தொட்டு முத்தம் விட்டு போறது மாதிரி அந்த புகாரையும் போற்றி வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. அதுதான் வந்து தமிழர்கள் இன்னைக்கு நாம தெரியும். நீ யாரா வேணா இரு, எந்த சமூகம் வேணா இருங்க, எந்த மதமா வேணா இருங்க, இது தமிழ்நாடு, நமக்கான போராட்டம், இது கடைசி போர், இறுதி போர். வந்து நிக்கிறான், ஒட்டு மொத்தமும் சேர்ந்து நிக்கிறான், ஒரு பூதத்தை காட்டி நிக்கிறான். அதை வந்து கவனெறிஞ்சி தாக்குறதுக்கு சீமானவர்கள் தயாரா இருக்கிறாங்க. தமிழர்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு நம்பிக்கை, ஒரே ஒரு வாய்ப்பு, இறுதி வாய்ப்பு, கடைசி வாய்ப்பு நாம் தமிழர் கட்சி, அதன் தலைவர் சீமானவர்கள் மட்டும்தான். புரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கிட்டு வந்து நில்லுங்க. இது வந்து இது இப்படித்தான். சிலப்பதிகாரத்தை சொல்லிட்டாங்களா, திருக்குறள் என்ன தெரியும் உங்களுக்கு? திருக்குறள் படிச்சிருக்கீங்களா நீங்க? திருக்குறள் மலம்னு சொல்ற அளவுக்கு என்ன உங்களுக்கு என்ன இது என்ன? இப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த கடவுள் மறுபிறப்பு அதுக்கெல்லாம் பொருளே தெரியல. என்ன பொருள் திருவள்ளுவர் சொன்னாருன்னு உங்களுக்கு தெரியாது. அதுல கடவுள் வந்துருச்சு, அப்புறம் பகவான் வந்துருச்சு, மறுபிறப்புன்னு வந்த உடனே இது வந்து புராண இதிகாச வடவேதத்தை கொண்டு போயிருவாங்க. அதோடு இப்போ நம்ம தொடர்ந்து உன்னிப்பா கவனிச்சோம்னா, வடவேத ஆரியங்கள் சொன்ன புராண கதைகளை தமிழர்களுடைய இலக்கியம் போல வந்து மேல சுமத்தி எல்லாத்தையும் ஒன்னா தள்ளிடுறாங்க. அதுதான் அவங்க வந்து இப்போ இந்த இயற்கை வேளாண்மை விவசாயம் பண்ணுற உறவுகள்லாம் வந்து மாசான புக்காக்கு அவர்களை வந்து ரொம்ப பெருமையாக சொல்லிக்குவாங்க. அவர் எழுதின புத்தகம் வந்து ஒற்றை வைக்கோல் புரட்சி. அதை வந்து ரொம்ப பெரிய இதாக சொல்லுவாங்க. நான் ஒரு முறை வந்து ஒற்றை வைக்கோல் புரட்சி அண்ணன் சொன்னாங்க, சீமான் அவர்கள் வந்து எங்கள் அண்ணன் வந்து சொன்னாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒற்றை வைக்கோல் புரட்சி அந்த புத்தகம் உங்களுக்கு படிச்சுட்டேன். படித்து முடிச்சுட்டு திருக்குறளையும் படித்தேன். திருக்குறளில் வந்து ஒரு குறள் வந்து வரும், ஏரின் நன்றால் எரியிடுதல் கட்டப்பின் நீரின் நன்றது காப்பு அப்படின்னு சொல்லிடுவாப்ல. அதாவது வந்து ஏறு வச்சு விழுகிறத விட, ஏர் பூட்டி விழுகிறத விட எரு போடணும், சத்துக்கள் வந்து மண்ணுக்கு வந்து சேர்க்கணும், மணிச்சத்து சாம்பல் சத்து இதெல்லாம் சேர்க்கணும். இதெல்லாம் சேர்த்து முடிச்சிட்டியா, கட்டப்பின் நீரின் நன்றது காப்பு. நீ வந்து வயலுக்கு வந்து நீர் விடுறியோ இல்லையோ, பூச்சி வெட்டிகள் வந்து வராம வந்து காப்பு செய்யறது தான் வந்து முக்கியம் அப்படின்னு. அதாவது மாசானு புக்காக்கோ பல ஆண்டுகள் தன்னுடைய உழைப்பின் காரணமாக, உழைப்பின் பயனாக எழுதி அந்த உலகமே கொண்டாடிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த ஒற்றை வைக்கோல் புரட்சியை 7 சொற்கள்ல 1.25 அடியில வெண்பால வந்து முடிச்சுட்டு போயிட்டார் வள்ளுவர். இதுதான் வந்து தமிழின் சிறப்பு, இதுதான் திருக்குறளின் சிறப்பு, இதுதான் திருவள்ளுவனின் ஆண்மை. இதை வந்து படிக்காம எப்படி நீ வந்து சிம்பிளா சொல்லிட்டு போயிடும்? இப்படி இந்த மாதிரி முட்டாள்தனமா சொன்னா வந்து சரிப்பா, தெரியாம ஒரு தடவை சொன்னா சரி தெரியாம சொல்றாருப்பா விடுப்பா அப்படின்போம். 2 தடவை 3 தடவை பார்ப்போம். 4வது தடவை வந்து நம்ம ஏதோ ஒரு சூழ்நிலை இருப்போம், எடுத்து அடிக்க மாட்டோம். அந்த மாதிரி திருக்குறள் அப்படி, சிலப்பதிகாரம் எப்படி அப்படின்னு நீ இதே வார்த்தைய தமிழ் ஒரு காட்டு மிராண்டி மொழின்னு போய் தெலுங்கு போய் சொல்லிட்டு வாயே. தெலுங்கு காட்டு மிராண்டி மொழின்னு சொல்லி ஆந்திராவில் சொல்ல முடியுமா? மலையாளம் ஒரு காட்டு மிராண்டி மொழின்னு சொல்லி மலையாளிட்ட சொல்ல முடியுமா? கர்நாடகாரட்ட வாயை திறந்துருவீங்களா? இதை சொல்லிட்டு கி வீரமணியாக இருக்கட்டும், கோவைக்கு ராமகிருஷ்ணன் தோழராக இருக்கட்டும், யாருனாலும் நீங்க உயிரோட வந்துட்டீங்க நான் ஒத்துக்கிறேன்ப்பா, வர முடியாதுல்ல உங்களால, பயம் இருக்குல்ல. இங்கன்னா மட்டும் சும்மா இது இந்த பெரியார் பூச்சாண்டியே ஒழிச்சே ஆகணும் முதல்ல. இதெல்லாம் வந்து ரொம்ப தவறு. கேட்டா வந்து கீழே சொல்லுவாங்க, உங்களை படிக்க வச்சதே நான் தான். நான் சொல்றேன், என்ன படிக்க வச்சது எங்க அப்பாவை படிக்க வச்சது காமராஜ் அவர்கள். தன்னுடைய ஆட்சி காலத்துல 1954 63 வரைக்கும் தமிழர்களின் பொற்கால ஆட்சியாக இருந்த இந்த காலகட்டத்தில்
தடுக்கி விழுந்தால் தொடக்கப்பள்ளின்னு ஆரம்பிச்சார் பார்த்தீங்களா, அந்த தொடக்கப்பள்ளியிலேருந்து ஓடி விழுந்தால் உயர்நிலை பள்ளின்னு சொல்லி படிக்க வச்சார் பார்த்தீங்களா, அந்த பள்ளிகளில் படிச்சு தான் எங்கள் அப்பா வந்தார். எங்கள் அப்பா தான் என்ன படிக்க வச்சார். இப்பயும் அப்படிதான். அதனால இப்போ என்னன்னா குறிப்பா ஒடுக்கப்பட்ட இளைஞர்கள் வர்றாங்க இல்லைங்களா, அவர்கள் தான் முதல்ல ஈர்க்கப்படுறாங்க இந்த பெரியாரியர்களால. அழைத்து உடனே அவங்க வந்து நீ வந்து இன்னைக்கு வந்து சென்னை நகரத்துக்கு வந்தது காரணமே நீ வந்து பெரியார்தான், நீ பேண்ட் சட்டை போடுறது காரணமே பெரியார்தான், நீ பள்ளிக்கூடம் போனது பெரியார்னா அவங்க அதை வந்து வாசிப்பு திறன் இல்லை. அப்ப ரெண்டாவது வாசிக்க போனா பெரும்பாலும் திராவிட எழுத்தாளர்கள், திராவிட இலக்கியவாதிகள் இவர்கள் பரப்பிய கட்டுக்கதைகள் தான் இருக்கு. இப்ப இதை உடைக்க வேண்டிய பெரும் பணியை வந்து சீமான் அவர்கள் எடுத்திருக்காரு அப்படிங்கறத அந்த நோக்கில் தான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. இதுல இந்த ஒடுக்கப்பட்ட பட்டியலினத்தை சார்ந்த இளைஞர்களுக்கு, தோழர்களுக்கு, தோழிகளுக்கு நான் சொல்றது என்ன அப்படின்னா, 1949 செப்டம்பர் 17 அண்ணாதுரை அவர்கள் ராபின்சன் பூங்காவில் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆரம்பிக்கும் போது கருணாநிதி அவர்கள் திமுகவினுடைய ஃபவுண்டர் மெம்பர் கிடையாது, அவர் எஸ்கேப் ஆயிட்டார். அப்போ வந்து பெரியார் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாப்புல. அண்ணா மேலே நம்பிக்கை இல்லை அவருக்கு. ஆனால் 1949 திமுகவினுடைய ஃபவுண்டர் மெம்பராக இருந்து அண்ணாதுரை அவர்களுடைய ஆட்சி காலத்திலையும் அமைச்சராக இருந்து, செய்தி பிரிவுக்கான அமைச்சராக இருந்து லண்டன் பிபிசியில் போய் பேட்டி கொடுத்துட்டு வந்த ஒரு பெண்மணி யார் அப்படின்னா சத்தியவாணி முத்து அப்படின்ற ஒடுக்கப்பட்ட பெண். மிகச்சிறந்த பெண், அவங்க மிகச்சிறந்த பெண், நல்லா பேச்சாளர். இன்னைக்கு சென்னையில் திமுக வளர்ந்துருக்கு அப்படின்னா அதுக்கு உரம் போட்டு வளர்த்தவர்களில் மிக முக்கியமான ஒருத்தர் வந்து சத்தியவாணி முத்து அவர்கள். அவங்க வந்து ஒரு தடவை வந்து பெரியார் திடலில் மாநாடு நடக்குது. பெரியார் தான் அந்த மாநாட்டுக்கான தலைவர். அந்த மாநாட்டில் சத்தியவாணி முத்து அவர்கள் வந்து சொல்கிறாங்க, ஐயா பெரியார் அவர்களே, நீங்கள் வந்து பாப்பானையும் பாம்பையும் கண்டா பாம்பை விட்டு பாப்பானை அடி அப்படின்னு சொல்லி வளர்த்தீங்க. ஆனால் எங்களுக்கு ஒடுக்கப்பட்ட மகளா சொல்கிறேன், எங்களுக்கு வந்து பார்ட்னர்களால் நேரடி தொல்லையே கிடையாது. எங்களுக்கு இருக்கிற தொல்லையே வந்து உங்களுடைய போராட்டத்தின் மூலமாக, உங்களுடைய போராட்டத்தின் விளைவாக இன்னைக்கு மிகப்பெரிய செல்வந்தர்களாக உட்கார்ந்து இருக்கக்கூடிய உங்களுக்கு முன்னாடி உட்கார்ந்துருக்கிற அந்த 4-5 பேர் தான். இந்த மக்கள் தான் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களாகிய எங்களுக்கு வந்து மிகப்பெரிய துன்பத்தை வந்து ஏற்படுத்துறாங்க. அவர் என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து பெரியார்களுடைய இந்த இடைநிலை சாதியை சொல்றாங்க, நீங்க வந்து எப்படி வந்து பார்ப்பனருக்கும் பார்ப்பனர் அல்லாதவருக்குமான ஒரு போராட்டத்தை வந்து நீங்க வந்து கொண்டு போனீங்களோ, அதே மாதிரி சூத்திரர்களுக்கும் சூத்திரர் அல்லாதவருக்குமான போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டிய கால தேவை வந்து உருவாகி இருக்கு அப்படின்னு சொன்னது சத்தியவாணி முத்து தான். யார்கிட்ட? பெரியார்கிட்ட. பெரியாரை வச்சுக்கிட்டே சொல்லியிருக்காங்க. சரியா? இந்த சத்தியவாணி முத்து அவர்கள் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, அண்ணா அவர்கள் இறந்துட்டாங்க. இறந்ததுக்கப்புறம் திமுகவை வந்து கருணாநிதி அவர்கள் கைப்பற்றாரு. திமுகவினுடைய அந்த அமைச்சர்கள், கருணாநிதியோட அமைச்சர்கள் இருக்கிறாங்க. கருணாநிதி அவர்களுக்கு வந்து சத்தியவாணி முத்து அவர்கள் சுத்தமா பிடிக்கல. அந்த அம்மா வந்து வேறும்னே வந்து கட்சியை விட்டு ஒதுக்குறாங்க. அந்த அம்மா கேட்குற எந்த திட்டத்துக்கு வந்து இசையை கொடுக்கறதே இல்லை, வெளியேற்றிக்கிட்டே இருக்கிறாரு. சமூக நீதி கருணாநிதி இல்லை, அதனால வெளியேற்றிக்கிட்டே இருக்கிறார். அந்த அம்மா வந்து ஒரு கட்டத்தில் ஃபவுண்டர் மெம்பர், இவங்க கருணாநிதி ஃபவுண்டர் மெம்பர் கிடையாது, கட்சியை கைப்பற்றிட்டார் எம்ஜிஆருடைய துணை கொண்டு. அப்படி வெளியேற்றப்பட்ட ஒரு நபர், திமுகவிலிருந்து ஒடுக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட நபர் முதல்ல வெளியேறாங்க அப்படின்னா அது வந்து சத்தியவாணி முத்து தான். இப்ப சொல்லுங்க, திமுக ஒடுக்கப்பட்ட மகளுக்கு மகனுக்கு என்ன செஞ்சிருக்குன்னு சொல்லுங்க. என்ன செஞ்சிருக்கு? ஒண்ணுமே கிடையாது. நீங்க ஒடுக்கப்பட்ட ஒரு ஒடுக்கப்பட்ட மகளாவே நீங்க வந்து விடுதலை சிறுத்தைகள் பின்னாடியே போனீங்க அப்படின்னா ஒண்ணுமே நடக்காது. நீங்க என்னைக்கு தமிழர்களா வர்றீங்களோ, என்னைக்கு வந்து நாம் தமிழர் என்று வர்றீங்களோ, அன்னைக்கு தான் உங்களுக்கு வந்து விடுதலையை தவிர திரும்ப திரும்ப வந்து குத்துச்செட்டிக்குள்ள குதிரை ஓட்டினா கதையாது. டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம்.